அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கும் சலாம். சொல்லுங்க பாய், இந்த தலையெழுத்துங்கிறாங்கல்ல, தலையெழுத்தா? தலையெழுத்து தலையெழுத்து. தலையெழுத்து. ஐயோ, நீங்க வேற தமிழ்ல தலையெழுத்து. இந்த தலையெழுத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பாய். இப்ப என்ன உங்களுக்கு அதுல என்ன அவசியம் தலையெழுத்துனா? பாய், எங்க வயசுலாம் கடந்து வந்திருக்கீங்க. கடந்து வந்த பாதையில நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்க கேக்குறோம். தலையெழுத்துன்னு என்னன்னு சொல்றாங்கல்ல, அது என்ன அர்த்தம் கேக்கீங்களா? ஆமாங்க பாய். சரி, ஓகே. அதாவது அவரு தலையெழுத்து, அதுதான் தலையெழுத்து. இறைவன் படைக்க 6 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உங்களை இந்த மாதிரி ஒரு ஆளை படைப்பேன்னு சொல்லிடுறான். அவன் வச்சிருக்கான் அதை. அதுக்கு பிறகுதான் உங்களை டெலிவரி பண்றான். என்னதான் நீங்க உலகத்துல பண்ணுவீங்கன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும். தடிக்கி விழுந்தாலும் அது தலையெழுத்துப்பா அப்படிங்கிறாங்கல்ல, அது உன் தலையில எழுதப்பட்டதுப்பான்னு. ஆனா இது இல்லாம இன்னொரு தலையெழுத்து பூமிக்குள்ள இருக்கு. என்ன தெரியுமா? இப்போ ஒரு புக் இருக்கு. இந்த புக்கை அப்படியே வச்சா சும்மா தானே இருக்கும். சும்மா தானே இருக்கும். அதை எடுத்து படிச்சவன் தான் ஆட்டம் போடுறான். ஆமா. இப்ப ஒரு சாராய பாட்டல் இருக்கு, டாஸ்மார்க் இருக்கு. ஆமா. அது பாட்டுக்கு இருக்கும். ஆமா. அது எடுத்து உடைச்சு குடிச்சவன் தானே ஆட்டம் போடுறான். ஆமா ஆமா. ஒரு ஆள் இறந்துட்டாரு. அந்த இறந்து இந்த பாடியை தூக்கிட்டு போறாங்கல்ல, பாடி அது பாட்டுக்கு தான் இருக்கும். ஆமா. ஆட்டம் போடுறது யாரு? கீழே இருக்கிறவங்க தான். அவன் தானே ஆட்டம் போடுறான். ஆமா. இதத்தான் பூமியில உள்ள தலையெழுத்து, இவனு உள்ள தலையெழுத்துங்கிறது. சரி சரி சரி. அதாவது புக்கு, இந்த கேட்லாக், இந்த புக்கை எடுத்து படிச்சுட்டு தான் நம்ம ஓட்டி ஆட்டம் போட்டுக்கிட்டு கிடக்கும். ஆமா இல்லையா? மருந்து பாட்டில் எதா இருந்தாலும் குடிக்கிறோம், சாராய பாட்டில் எதா இருந்தாலும் குடிச்சாதான் அது உள்ள போய் போட்டுது, நம்மள ஆட்டம் காட்ட வைக்குது. ஆமா. அதே மாதிரி இறந்துட்டாருன்னா அவரை தூக்கிட்டு போகும்போது அவரு சும்மா தான் இருக்காரு, இவன் தான் ஆட்டம் போடுறான். ஆட்டம் போடுறான். தூக்கிட்டு போறவன் ஆட்டம் போடுறான். புரியுதா? இதையும் ஒரு தலையெழுத்துன்னு சொல்லலாம். சரி சரி. தலையெழுத்துனா இது பூமியில இன்னும் உள்ள தலையெழுத்து. சரி சரி. புரிஞ்சுதா உங்களுக்கு? சரிங்க பாய். நல்ல விளக்கம் முடிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? சரி சரி. சரியா? வேற ஏதாவது வேணுமா? போதும் பாய், அல்ஹம்துலில்லாஹ். நீங்க இந்த அனுபவம் சொல்றது எனக்கு போதுமானதா இருக்கு பாய். அப்படியா? சரி, ஓகே. சரி. ரைட்.